ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம நிவின் சொல்லுவாங்க, எனக்கு இருக்க ஒரே எதிரி அது விஜய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நம்ம ரமேஷ்குமார், அதாவது பசுபதி தான் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம விஜய் பசுபதிக்கும் எதிரி, நிவினுக்கும் எதிரி. 2 பேரையும் மேனேஜ் பண்ணி எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி எபிசோட் பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் சொல்லுவாங்க, நிவினோட இடத்துல நான் இருந்தால் கூட இவ்வளோ பொறுமையாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன், இதோட வேலை அதிகமாக தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். நம்ம சொன்னதை தான் நிவின் கோவப்பட்டது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த இடத்துல வேறு யாராவது இருந்தால் வேறு லெவலில் ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. பட் அந்தளவுக்கு அவர் கோவப்படலை. அவர் அவரோட கேரக்டர் ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்கமிங் இவங்க எல்லாருமே இருக்காங்க. என்ன ட்ராக் வரப்போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நிவின் ஒரே கோவமாக இருக்காங்க. ஏன்னா என்னை ஏமாற்றிட்டாங்க, எல்லோரும் சேர்ந்து வச்சு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோவமாக இருக்கார். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் அவங்க கொடைக்கானல் போவாங்களா இல்லை இங்கே சென்னையிலே இருக்க போகிறாங்களாங்கிறத நமக்கு தெரியல. அப்கமிங் அகைன் ரிமெம்பர் பண்ணுறேன், நம்ம நிவின் பார்த்திங்கன்னா காவேரி ஃபோட்டோலாம் இருக்குது. அது நிவின் இப்போ ஸ்டே பண்ணிருக்காரு இல்லையா ஃப்ரெண்டு வீடு, அந்த வீடு தான். அந்த இடத்துல தான் யமுனாவும் நிற்கிறாங்க நம்ம குமரனோட பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ. மேபி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுவும் ஒரு அப்கமிங் ட்விஸ்ட் காத்துட்ருக்கு. உங்களோட கெஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.